பற்றற்ற வாழ்க்கை மீது பற்று கொள்ளுங்கள். பற்றற்ற வாழ்க்கை மேல் நம்ம என்ன பற்று வைக்கணும்? முதல்ல பற்றற்ற வாழ்க்கைனா என்ன? பற்றற்ற வாழ்க்கைனா எதன் மீதுமே பற்று இருக்கக்கூடாது. நம்ம எதுக்குமே ஆசைப்படக்கூடாது, எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பற்றற்ற வாழ்வு. அப்போ பற்று இருக்கக்கூடாது, நம்ம துணி போட்டுங்கிற இதுவும் பற்று தானே அப்படின்னு கேட்காதீங்க. எது மேலே இந்த ஒரு ஆடை மேலே ஒரு ஆசை வைக்கணும்னு வச்சுக்கலாம், அது கண்டிப்பாக இந்த ஆடை மேலே, இந்த ஆடை இல்லைன்னா நான் வெளியவே போக மாட்டேன்டா, அது பற்று. இந்த ஆடை இல்லைன்னா வேற ஆடை, அப்படி இருந்தால் நார்மலாக இருக்கலாம். ஆசை ஒன்று விடாப்பிடியாக இது கண்டிப்பாக இது என்னுடையது அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு பொருள், அந்த பொருள் என்னுடையது அப்படின்னு ஒரு சுயநலமாக அது வலுக்கட்டாயமாக இழுத்து வச்சுக்கக்கூடாது. எதையுமே இருந்தால் இருக்கட்டும், போனால் போகட்டும், அது உறவாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி, அப்படின்னு பற்றற்று நம்ம இருந்தோமோ வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்கலாம். பற்றுனா எப்படி ஒரு நார்மலாக புரிய வைக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போது பற்று வாழ்க்கையில் இப்போ உங்களுக்கு ஒரு வண்டி நீங்கள் வாங்கிட்டீங்க, புதுசாக ஆசைப்பட்டு ரொம்ப பிடிச்சது அந்த வண்டி, இது என்னுடைய வண்டியை நான் மட்டும்தான் ஓட்டுவேன், யாருக்குமே தர மாட்டேன், நான் ரொம்ப விரும்பி வாங்கினேன், அந்த வண்டி மேலே அவ்வளோ பற்று, யாருக்குமே தர மாட்டேன், நான் மட்டும்தான் ஓட்டுவேன்னு வச்சுன்னு இருப்பீங்க. யாராவது உதவி கேட்டால் நான் தரமாட்டேன், ஐயோ எவ்வளோ பார்த்து பத்திரமா குழந்தை போல் வச்சுன்னு இந்த வண்டி யாருக்கும் தர மாட்டேன், நீங்கள் பற்று வச்சுன்னு இருப்பீங்க. அந்த வண்டி நீங்கள் போகும்போதே தானே உடஞ்சி 2-3 போவோம். நீ எது மேலே பற்று வைக்கிறியோ அது வீணாக தான் போகும். நீங்கள் பற்று இல்லாமல் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போறியா, போயிட்டு வாடா அப்படி நீங்கள் கொடுக்கும்பொழுது நல்லா இருக்கும். அப்படி கொடுத்து பசங்களாம் உடச்சி குத்துறானுங்களே, கிடையாது. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பார்த்து யாருக்கிட்ட போனால் அது கரெக்டாக போகுமோ அவங்க கூட கொடுத்தா பிரச்சனை கிடையாது. அப்படி நீங்கள் பார்த்து தரலாம். அந்த வண்டி மேலே நீங்கள் அதீத ஆசை வைக்கக்கூடாது. அப்படியாப்பட்ட பற்று இருக்கவே கூடாது.